பிடிச்ச கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காவை பூ போல நறுக்கிட்டு இந்த கலருக்கு வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி, தேங்காய், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வானலையை நல்லா இந்த மாதிரி சூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் இப்போ வெந்தயம் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் வாங்க. இதில் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் வாங்க. எப்படி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்தளவுக்கு கொதித்ததும் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் வந்து உப்பும் மிளகாத்தூளும் வந்து அரைக்கிறதுல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய். இப்போ இதில் ஊற வச்ச புளியை சேர்த்துடலாம் வாங்க. சேர்த்தாச்சு. இதில் ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா மணக்க புடலங்காய் குழம்பு ரெடி. கத்திரிக்காய் குழம்பு ரெடி, ஓகேவா? அடுத்தது புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் முக்கியமான பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்ன? வெல்லம். வாங்க ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஃபைனலாக இல்லை கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.